அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் செட்டோடைய ரிசல்ட் எப்போ தான் வரும், ஏன் டிஎன் செட்டு ரிசல்ட்டு இன்னும் தாமதமாக்கிட்டு இருக்கு, டிஎன் செட்டோடைய ரிசல்ட் வரத்துக்கு உண்டான அந்த பிஎஸ்டிஎம் கேஸ் அதோடைய முடிவுகள் என்ன, அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு போவோம். நாம் இந்த வாரம் ரிசல்ட்டு புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன காணொலியில் ரிசல்ட்டு இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை எதன் அடிப்படையில் நம்ம அதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை செய்தி மூலியமாக அதன் அடிப்படையில் தான் நம்ம சொன்னோம். ஸோ வாங்க நம்ம அந்த பத்திரிகை செய்தி என்னன்னு பார்ப்போம். இந்த பத்திரிகை செய்தி பாருங்கள், இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது செட் தேர்வு தொடர்பான உயர் நீதிமன்றத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இதுதான் போன வாரம் அவங்க சொல்லியிருந்தாங்க. போன வாரம் பத்திரிகை செய்தியில் இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய உயர் அதிகாரிக்கிட்ட நம்ம இந்த மாதிரி கேட்கும்போது வழக்கு நிறைவடைவதாக இருக்கிறது. ஸோ வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு முடிவு வெளியிடப்படும். ஸோ இதன் அடன்படையில் தான் நம்ம என்ன சொன்னோன்னா, இந்த வாரத்தில் தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு ஜூலை மாதத்தில் நமக்கு உதவி பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமும் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 10 நாள் முன்னாடி நமக்கு டேட் சொல்லியிருக்காங்க. ஜூலை 14, 15 டேட் நமக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பத்திரிகை செய்தியை அனுப்பணும். என்ன பத்திரிகை செய்தி அனுப்பணும், ஏன் இந்த எக்ஸாம் நடக்கலை, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டிஆர்பி மூலியமாக கண்டிப்பாக பத்திரிகை செய்தி நமக்கு போடுவாங்க. ப்ரெஸ் நியூஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அந்த 10 நாளுக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் வரத்துக்கு கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த வாரத்தில் நம்ம ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கூட நமக்கு கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் இல்லை மண்டே அடுத்த வாரத்தில் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதோடைய கேஸ் முடிவு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஏன் இந்த டிஎன் செட்டு முக்கியமாக ரிசல்ட் டிலே ஆகுதுக்கு காரணம் என்னென்னா இந்த பெட்டிஷன் தான். இந்த பெட்டிஷனால் தான் இந்த பிஎஸ்டிஎம் கேட்டகரி included their names in the 6% of an appear candidate for the subject Maths and Commerce in the state eligibility test 2024 conducted the third respondent. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு 20% ஆஃப் அன் கோட்டா பிஎஸ்டிஎம் கோட்டா சரியா இந்த மேக்ஸ் காமர்ஸ்க்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டனால தான் இப்போது நமக்கு அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துருச்சு. ஸோ இந்த கேஸ் இவங்க எப்போது ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸும் இருக்குது இதில். ஸோ கேஸ் ஃபைல் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபைல் டேட் பார்த்திங்கன்னா 1/4/2025. ஸோ 1/4/2025 கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதி இதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கேஸ் டீட்டெயில்ஸ். இப்போதைக்கு நமக்கு கேஸ் டீட்டெயில்ஸ் என்னவாக இருக்குன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கேஸ் டீட்டெயில்ஸ் பெண்டிங்கில் காமிக்குது. இப்போ கூட நம்ம வெப்சைட்டில் அப்டேட் ஆகிருக்கா இல்லை ஏதாவது இந்த கேஸ் முடிஞ்சு ஏதாவது அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கூட செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட் கிட்ட ஹைகோர்ட்டோடைய அட்வொகேட் கிட்ட இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க அப்டேட் கொடுத்தோடனே நான் அதோடைய கேஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அந்த கேஸ் முடிஞ்சிச்சா இல்லை கேஸு தள்ளி வச்சிட்டாங்களா இல்லை கேஸு தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்ன தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் கேட்டிருக்கேன். ஸோ அட்வொகேட் கிட்ட கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அட்வொகேட் நமக்கு தகவல் சொன்னோன்னே உங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போதைக்கு என்ன அட்வொகேட் சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் இந்த கேஸ் அப்டேஷன் வரல, இன்றைக்கி இல்லைனா அடுத்த வாரம் மண்டே, ஸோ மண்டே ஆர் டியூஸ்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கேஸோடைய அப்டேட்டு கண்டிப்பாக நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய முடிவுகள் வச்சு நம்ம டிஎன் செட்டு முடிவுகள் எப்போ வரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா இந்த சிஎம்ஆர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சுக்கிங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, கோர்ட் ஆப். ஸோ நீங்களும் இந்த கேஸ் டீட்டெயில்ஸை நம்ம இந்த சிஎம்ஆர் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அந்த கேஸ் டீட்டெயில்ஸை நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த சிஎம்ஆர் நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சிஎன்ஆர் நம்பரு. ஸோ இந்த சிஎன்ஆர் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேஸ் டீட்டெயில்ஸை நம்மளை கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஆகலைன்னா அப்டேட் ஆகாமல் இருக்குது. கேஸ் டீட்டெயில்ஸு இன்னும் அப்டேட் ஆகலை.
சரி, ஸோ நமக்கு இந்த இப்போதைக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ். ஸோ கடைசி பார்த்திங்கன்னா கடைசியாக 4/6/2025. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசியாக இந்த கேஸை ஹியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அட்வொகேட் ஜென்ரல் அந்த யூஜிசி நெட்டோடைய அட்வொகேட் அந்த அவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் இந்த டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ் டீட்டெயில்ஸ். ஆனால் அப்டேட் இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ அந்த அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அந்த தகவல் கொடுப்போம். ஸோ இந்த அட்வொகேட்டை 9/6/2025 ஃபைலிங் டேட். ஸோ கடைசியாக இந்த கேஸ் பார்த்திங்கன்னா 9/6 போன மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த கேஸோடைய டீட்டெயில்ஸு எதுவுமே அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் இந்த டிஆர்பியோடைய உயர் அதிகாரி சொல்லியிருக்காரு, இந்த கேஸு முடிவுக்கு வருகிறது, ஸோ முடிய உள்ளது, கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டு நமக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த கேஸ் இந்த கடைசி டேட்டை வச்சு டிஆர்பி உயர் அதிகாரியை வச்சு சொன்னபடி வச்சு நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் இல்லைனா இந்த அடுத்த வாரத்தில் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க ரிசல்ட் வராது, ரிசல்ட் போட மாட்டாங்க, ரிசல்ட் போட்டால் டிஎன் செட்டு நம்ம டிஆர்பி எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நம்ம ஏதோ குவாலிஃபை ஆகிரோமே, ஸோ அது யாராவது கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நமக்கு டிஎன் செட்டோடைய ரிசல்ட்டு கூடிய விரைவில் நமக்கு வந்துடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டிஎன் செட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ டிஎன் செட்டு ரிசல்ட் நம்ம யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. யாரெல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுதான் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கலான்னு இருக்கேன். கடைசியாக இந்த கேஸ் பார்த்திங்கன்னா 9/6/2025 வரைக்கும் தான் நமக்கு அப்டேட் வெப்சைட்லேயே அப்டேட் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா கேஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் கமெண்டில் கேட்டதுனால உங்களுக்கு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். உயர் அதிகாரி கூட சொல்லியிருக்காரு இந்த கேஸ் முடிய தருவாயில், இதுக்கப்புறமா தான் சொல்லியிருக்காரு அவர், இந்த டேட்டுக்கு அப்புறமா தான் உயர் அதிகாரி போன வாரத்தில் தான் சொல்லியிருக்காரு கேஸு முடிய தருவாயில் உள்ளது, கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுகள் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதனால் நம்ம முடிவுகள் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த காணொளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் எப்படி தான் எடுப்பாங்க, பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வச்சு நமக்கு எப்படி தான் ரிசல்ட் போடுவாங்க, அப்போது நம்மளுடைய மேஜருக்கு நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பியோடைய அப்டேட்ஸும் நம்ம போடுவோம். நான் பிஜிடிஆர்பி எப்படி பாஸ் பண்ணேன் அதோடைய தகவல் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், அதுவும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தடுத்த ஃபியூச்சர் ஃபர்தர் அப்டேட்ஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ரிசல்ட்டு நமக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்டிப்பாக வரும் ரிசல்ட்டு. ஸோ பாசிட்டிவ் மைண்டில் காலேஜ் டிஆர்பிக்கு படிங்க, கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் நிச்சயம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.